கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர் மேலும் தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானமும் அதிகமாய் பெருக கடவுது. கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த வேத புத்தகத்திலிருந்து ரட்சிப்பின் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. யாவரும் தலை கவிழ்ந்து கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தேவனே, அப்பா பிதாவே, கடந்து போன காலங்களிலெல்லாம் உம்முடைய சுத்த கிருபையினால் எங்களை பாதுகாத்து பராமரித்து இப்பொழுதும் கூட இந்த நாளிலும் நாங்கள் அப்பாவுடைய பரிசுத்த வேத புத்தகத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை தியானிப்பதற்காக நாங்கள் இப்பொழுது காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, உங்களுடைய தூய ஆவியானவரை எங்களுக்கு அளவில்லாமல் தந்து உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு இந்த வேளையிலே தம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் படி நல்லாமத்தில் இவள் எல்லாவற்றையும் மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளும் இரக்க நிறைந்த பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாயிருக்கிறார் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சகரியா என்ற தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாகவே, அவர் எழுதி வைத்த பிரகாரமாகவே அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்கிறது, திரளான ஜனங்கள் தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்துக் கொண்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லியபடி அவர்கள் முன்னும் பின்னுமாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. மேலும் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே, வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் என்றும் மத்தேயு தமது நற்செய்தி நூலிலே எழுதியிருக்கிறார். இப்படியாக கர்த்தர் எருசலேமுக்குள் வருவதை எருசலேம் நகரத்தார் கண்டபொழுது வேதம் சொல்கிறது, நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு முன்னும் பின்னுமாக அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவருடைய அந்த பயணமானது எருசலேமுக்கு நேராக சென்று கொண்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு, இன்னும் அவரால் குணமாக்கப்பட தங்களை ஆண்டு சமூகத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டு குணமாகிய அநேக முடவர்கள், குஷ்டரோகிகள், பார்வையில்லாமல் பார்வை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லோரும் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் எருசலேமுக்கு எதிராக சென்ற பொழுது அந்த கூட்டமானது, ஏன் அருமை ஆண்டவர் எருசலேமுக்கு போகிறார், அங்கு அவருக்கு எப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் வரப்போகிறார் என்பதில் அவர் அறியாதவர்களாக அவரை இஸ்ரேலின் அரண்மனையிலே அவரை ராஜாவாக அவர் அமரப்போகிறார். அவர் இஸ்ரேலுக்கு விடுதலை வாங்கி தரப்போகிறார். ரோமுடைய ஆட்சியிலிருந்து தங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகிறது என்று எண்ணியவர்களாக சென்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கும் கூட இயேசு கிறிஸ்து எருசலேமிலே சென்று எப்படிப்பட்ட துன்பங்களை வேலை அடைப்புகிறார் என்பதை அவர்கள் உணராதவர்களாக அவர்கள் மிக உற்சாகமாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். வேதத்தில் நான் வாசிக்கின்ற வேளையிலே அவர் திரளாக ஜனங்கள் மத்தியிலே அவர் எருசலேமுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது இதை கண்ட பரிசேயர்கள், இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்று சொன்னதாக யோவான் தமது நற்செய்தி நூலிலே அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் அப்படிதான் சொல்கிறார். ஆனால் எருசலேமிலோ கர்த்தருக்கு கொடுமையான பாடுகள் அங்கு காத்திருந்தது. அவரை அங்கு அடிப்பார்கள், காட்டு கொடுக்கப்படுவார், அவரை துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி அவரை அந்த கொல்கதாவிலே கல்வாரியிலே சிலுவையில் அவரை கொலை செய்ய போகிறார்கள். இந்த மகத்துவமான காரியங்கள் எல்லாம் யாருக்காக, ஏன் இந்த பயங்கரமான பாடுகள் அவர் பட வேண்டியது இருந்தது என்று சொன்னால், உங்கள் ராஜா
உங்களை ரட்சிப்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக அவர் அந்த எருசலேமுக்கு பவனியாக சென்று கொண்டிருந்தார். அந்த பாடுகளை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்தார். அவர் அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆதாமின் சந்ததியை ரட்சிப்பதற்காகவும், ஆதாமின் சந்ததி மேல் விழுந்த அந்த பாவத்தின் சாபத்திலிருந்தவர்களை மீட்பதற்காக, அவளுக்கு நித்திய வாழ்வு கொடுப்பதற்காக, அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக, மரணத்தை அவருடைய வாழ்க்கையில் எடுத்து போடுவதற்காக அருமை ஆண்டவர் தான் அவர்களுக்கு பதிலாக மரிப்பதற்காக எருசலேமுக்கு நேராக சென்று கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் இருக்க பிரகாரமாக அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்பதாக வேதத்தில் இருக்க தீர்க்கதரிசனமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறியது. அங்கு அவர் மேல் துப்பி அவருடைய சிரசில் அடித்தார்கள் என்று மத்தேயு தம்முடைய நற்செய்தி நூலிலே குறிப்பிடுகின்றார். அவரை விசாரித்தார்கள். பிரதான ஆசாரியன் அன்னா காய்பா முன்னிலையிலே அவரை ராவேளையிலே விசாரித்தார்கள். பகலில்தான் ஒருவரை குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்ப்பதற்காக சனகரிப் சமூகம் கூடி பகல் வேளையில் தீர்மானிக்க வேண்டிய அந்த காரியத்தை ஒரு சிலரை மாத்திரம் வைத்துக் கொண்டு சனகரிப் சங்கத்தின் எல்லா அங்கத்தினை அழைக்காதபடி ராவேளையிலே அவரை கொடூரமாக அவரை நடத்தினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து கேட்டான், நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆம், நீர் சொல்கிறபடிதான் என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் என்றெல்லாம் வேதத்திலே மத்தேயு எழுதி வைத்திருக்கின்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயமான பதிலை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, என்னிடத்தில் ஏன் நீங்கள் கேட்கிறீர்கள், நான் பேசினதை கேட்டு நிற்கிறார்களே, நான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், நான் பேசினதை கேட்ட இடத்துல கேளுங்க சொன்ன பொழுது பிரதான ஆசாரியனுக்கு ஒன்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் பேசுகின்றது நீதியும் நியாயமான வார்த்தையிலே பேசிக் கொண்டிருக்கிறார், உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையில் அவரால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத வழியில் அவன் அப்படியே கொஞ்ச நேரம் திகைத்து நின்ற பொழுது ஒரு போர்ச்சேவகன் ஓங்கி வந்து அவனுடைய கன்னத்திலே ஓங்கி ஒரு அறை அறைந்தான். இப்படியா நீ பிரதான ஆசாரியனுக்கு உத்தரவு சொல்லு என்று அவர் அறைந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் என்னை அடிக்கிறாய்? நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்டார். ஒரு குழந்தையை போல. ஒரு பாடல் ஒன்று உண்டு எனக்கு அருமையானவர்களே, என்னவென்று சொன்னால், பாதகரின் அடி கன்னத்தில் படும் வேளை என்னை நினைத்தீரோ நீர், அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான் என்று ஒரு பாடல் உண்டு. பாதகரின் அடி, அந்த போர்ச்சேவன் அவரை ஓங்கி கன்னத்தில் அறையும் பொழுது ஆண்டவர் நினைத்திருந்தால் அவன் கையை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஒரு முறை எரேமியாம் அவன் கர்த்தருக்கு விரோதமாக கன்றுக்குட்டியை செய்து அதை ஜனங்களை ஆராதிக்கும்படி செய்து அங்கு பலிபீடத்திலே அதற்கு தூபம் காட்டிக் கொண்டிருந்த வேளையிலே தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவர் யூதேயாவிலிருந்து சென்று அந்த எரேமியாவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர் கண்டித்தார். அப்போது எரேமியாம் அரசன் அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனை பிடிக்கும்படியாக தன் கரத்தை சொன்னான், அவனை பிடியுங்கள் என்று சொன்னான். கர்த்தருடைய ஊழியக்காரனை பிடியுங்கள் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக நீட்டப்பட்ட எரேமியாவின் கரமானது பின் தன் பக்கமாக எடுத்துக்கொள்ள முடியாது நீட்டப்பட்டபடியே இருந்தது. அவன் தீர்க்கதரிசியிலே கெஞ்சினான், தன் கரத்தை முன்போல் ஆக்க வேண்டும் என்று. அந்த தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்த பொழுது எரேமியாம் ராஜாவுடைய கரமானது மீண்டும் அவன் பக்கமாக வந்தது. எரேமியாவின் கையை தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி நீட்டிய அந்த ஒரு காரணத்திற்காக கர்த்தர் அதை மறத்து போகும்படி செய்தார் என்றால், தம்முடைய கன்னத்தில் அறைய வந்த அந்த போர்ச்சவனுடைய கரத்தை அவரால் தடுத்து நிறுத்தியிருக்க முடியாதா? அதை மடக்க முடியாமல் போக செய்திருக்க முடியாதா? ஆனால் அவன் அடித்த பொழுது அந்த அடியை பாவிகளாகிய நீங்களும் நானும் கன்னத்திலே அறை வாங்க வேண்டியவர்கள், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கன்னத்தை அவர் பொறுமையோடு காட்டி கொடுத்து கொண்டிருந்தார். அவரை அடித்தார்கள், சிரசிலே முள்முடி வைத்து அழுத்தினார்கள், அவரை காரி துப்பினார்கள், அவரை குட்டினார்கள். ஆண்டவர் பொறுமையோடு இருந்தார். ஏனென்றால் உங்கள் ராஜா
உங்களுக்காக எனக்காக அந்த பாடுகளை எல்லாம் அவர் பொறுமையோடு சகித்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்தவர்கள் சொன்னார்கள், போர்ச்சவர்கள் சொன்னார்கள், இவர் பேசியபடி, இவர் பேசுகிற விதமாக யாரும் ஒரு காலம் ஒருவனும் பேசியதில்லை என்று சொன்னார்கள். அவரிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னார்கள். பிலாத்து அவரை பார்த்த பொழுது சொன்னான், நான் இவரிடத்திலே ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொன்னான். ஏரோதுக்கும் ஆண்டவரிடத்திலே குற்றம் சொல்ல ஒன்றும் இல்லாதிருந்தது. அவரை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அவரிடத்திலே ஒரு குற்றமும் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார்கள், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்னார்கள். யோவான் 8:46 விதமாக எழுதியிருக்கிறது. வேதத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 2:22 விதமாக எழுதியிருக்கிறார். அவரை கொடுமையாக நடத்தினார்கள், அவரை அடித்தார்கள், அவர் முகத்திலே துப்பினார்கள், அவருடைய சிரசிலே முள்முடியை வைத்து அழுத்தினார்கள். எதற்காக? வேதத்திலே என்ன வாசிக்க பார்க்கிறோம் என்று சொன்னால், வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி அதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி அவர் முன்னறிவித்து எழுதும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53 5 சொல்கிறார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம் நிமித்தமாக, நம் அக்கிரம நிமித்தமாக, நம்முடைய மீறல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். ஆண்டவர் உங்களை எவ்வளவா நேசிக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற அவருடைய பிள்ளைகள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், ஆதாமின் சந்ததியினர், நீங்களும் நானும் நம்முடைய சந்ததிகளும், இந்த உலகத்தில் வாழ அத்தனை மக்களும் அவர்களுக்கு அவருடைய பாவத்தினால் வரக்கூடிய தண்டனை காப்பாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகவே தம்முடைய தெய்வீகத்தை எல்லாம் அவர் விட்டுவிட்டு பரலோகத்திலே தேவனோடு கூட இருந்த அவர் தேவனுக்கு சமமாக இருந்த அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுலார் எழுதுகிறாரே 2ஆம் அதிகாரத்தில், அவர் இந்த உலகத்திலே அடிமை ரூபம் எடுத்து வந்தார். அவர் இந்த உலகத்திலே துன்பத்தையும் வேதையும் சகிப்பதற்காகவே வந்தார். ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் எருசலேமிலே இவ்விதமாக பாடுபட போகிறார் என்று சொல்லும் பொழுது பேதுரு அப்போஸ்தலன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஒருவராகிய பேதுரு அப்போஸ்தலன் அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போய் சொன்னார், ஆண்டவரே உமக்கு ஒரு காலம் இப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னார். ஆண்டவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொண்டார்கள், அப்படி சொல்லக்கூடாது என்று கடிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அதற்காகவே வந்தார், தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக. தெய்வீகத்தை இழந்து மனிதனாக அடிமை ரூபம் எடுத்து வந்து இந்த உலகத்தில் அவர் அவ்வளவு பாடுகளை பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரம நிமித்தமாக, ஆதாமின் சந்ததியினர் அனைவருடைய அக்கிரம நிமித்தமாக அவருக்கு இந்த பாடுகள் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பயங்கரமான பாவத்தின் தண்டனை நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனைகள் எல்லாம் அவர் தாமே சுமந்து கொண்டார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே அவர் வந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, அவரை படுத்தின பாடுகள், உபத்திரவங்கள், அவரை நடத்தின அந்த கொடுமையான அடி, அவமானம், அவரை சித்திரவதை செய்தார்களே, அது நிமித்தமாக வேதம் சொல்கிறது, மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவருடைய முகரூபம் கூட மாறிவிட்டது. அவர் அவ்வளவாக வேதனைப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் விதமாக அவர் குறிப்பிடுகிறார். முற்றிலும் அழகுள்ள நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், 1000-10,000 பேரிலும் சிறந்த அவர், அழகில் சிறந்த தெய்வம். அவரை போல ஒரு அழகு இந்த உலகத்தில் உண்டா? இந்த அண்ட சராசரம் எங்கும் நம்முடைய தேவனை போல அழகுள்ள ஒருவர் உண்டா? அவருடைய அந்த அழகான அந்த சரீரமானது, அந்த அழகான முகமானது இந்த பாதங்களால் சிதைக்கப்பட்டது. கொடூரமாக அவரை நடத்தினார்கள். அவருடைய சிரசெல்லாம் ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. முள்முடியை வைத்து அழுத்தினபடினாலே
அவரை கசையினால் வாரினால் அடித்தபடியினாலே அவருடைய உடலெல்லாம் இரத்தம், முகமெல்லாம் வீங்கி போய், அந்த ஒரு முள் நம்மேல் குத்தினால், நம் கையிலோ காலிலோ குத்தினால் அந்த இடம் எவ்வளவு வேதனைப்பட்டு எப்படி வீங்கி விடுகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிரசெல்லாம் முள்முடி வைத்து அழித்தினார்களே, அவருடைய முகம் எந்த நிலையில் இருந்தது என்றால் அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கரிமானே. அவரை கபால ஸ்தலத்திற்கு அவரை கூட்டிச் சென்றார்கள். வேதம் சொல்லியது, கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கொண்ட கொல்கதா என்ற இடத்திற்கு கர்த்தரை கூட்டி வந்து சிலுவையிலே கர்த்தரை அறைந்தார்கள். அவர் தலையிலே முள்முடியை வைத்து அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணியை வைத்து அவரை சிலுவையிலே வானத்துக்கு பூமி நடுவாக தொங்க விட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவருமாக 2 கள்ளர்களையும் அவரோடு கூட சிலுவையிலே அறைந்தார்கள். அவருக்கு வலது பக்கத்தில் ஒரு கள்ளன் அறையப்பட்டான், அவருக்கு இடது பக்கத்திலே சிலுவையில் ஒரு கள்ளன் அறையப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் நாம் என்ன வாசிக்க பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த வழியாக நடந்து சென்று போகிறவர்கள் எல்லோரும் கர்த்தரை தூசித்தார்கள் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே அவர் 39-40 வசனங்களிலே அவிதமாக எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள் என்று மத்தேயு தமது நற்செய்தி நூலிலே 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறார். கொலைகாரர்கள், குற்றவாளிகள் கூட அவரை நிந்திக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளர்களும் அவரை நிந்திக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அவருடைய இதயமானது வேதனையோடு தவித்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய அக்கிரம நிமித்தமாக அவர் கொடுமையாக நடத்தப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா குறிப்பிடுகிறார். இதோ உங்கள் ராஜா, இதோ உங்கள் ராஜா, உங்களுக்காகப்பட்ட பாடுகளை நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். நமது இரக்கமும் மன உருக்கம் உள்ள நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை கொடுமையான பாடுகள் மத்தியிலே அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, சிரசிலே முள்முடி அழுத்தின அந்த வேதனை, ரத்தம் ஒடிந்து கொண்டிருக்கிறது. 2 கரங்களிலும் ஆணிகளால், பிரம்மாண்டமான ஆணிகளால் அவரை அறைந்து வைத்திருக்கிறார்கள். கொடூரமான ஆணி, கால்களில் ஆணிகளால் கடாவி இருக்கிறார்கள். இந்த வேதனைகளுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்தார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே பேசின முதல் ஜெபம், முதல் வார்த்தை அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார்? யாருக்காக அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார்? தன்னை சிலுவையில் அறைந்தார்களே அந்த போர்ச்சவர்கள், அவர்களுக்காக சொன்னார், பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும். அந்த அண்ணா காய்பா, அந்த பிரதான ஆசாரியர்களுக்காக அவர் மன்றாடினார், பிதாவே, அவர்களுக்கு மன்னியும். அவரை காரி துப்பி கன்னத்தில் அறைந்து அவரை நிந்தித்தார்களே, அவர்களுக்காக பிதாவிடத்திலே ஜெபித்தார். 2 கள்ளர்கள் அவர்கள் செய்த கொடூரமான பாவங்களுக்காக சிலுவையிலே அவர்களை அறைந்து அவர்களை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்திலே, இன்னும் சில நேரங்களிலே அவர் மரித்து போகிறவர். மரணமடைய போயின் அந்த கள்ளர்களும் கூட அவரை நிந்தித்தார்கள். அவர்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார்கள். நமக்காக ஜெபித்தார்கள், உங்களுக்காக ஜெபித்தார். உங்கள் ராஜா உங்களுக்காக அந்த கல்வாரியிலே அந்த சிலுவை மரத்தில் நின்றவராக உங்களுக்காக அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்தார். அவருடைய சீடர்கள் யோவான் அப்போஸ்தலனை தவிர மற்றெல்லோரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். யூதாஸ் காரியத்தை அவரை காட்டிக் கொடுத்து விட்டு போய்விட்டார். அவரை விட்டு ஓடி சென்ற அந்த அவருடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார் கல்வாரி சிலுவையிலே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் ஜெபித்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்குள் பிரியமான உங்கள் ராஜா உங்களுக்காக அந்த கொல்கதா மலையிலே அவர் ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக அந்த தூண்டிவிட்டானே அண்ணா காய்பா, அந்த ஆசாரியர்களுக்காக ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? பிலாத்து சொல்கிறார், இவருடைய இடத்திலே நான் ஒரு குற்றமும் காணவில்லை, இவருடைய இரத்தப்பழிக்கு நான் மாத்திரம் அல்ல என்று தன் கரங்களை கழுவுகிறான் தண்ணீரினால். அப்பொழுது அந்த ஜனங்கள் சொன்னார்கள், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொன்னார்களே. அந்த ஜனங்களுடைய அறியாமை நினைத்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார். அவர்கள் சொன்னார்கள், ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை, எங்களுக்கு பரபாசை, அந்த கொடூரமான கொலைகாரனை, அந்த பாவியை, அந்த அக்கிரமக்காரனை, அந்த குற்றவாளியை எங்களுக்காக அவனை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்களே. அவர்களுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களை நோக்கி அவர்களுக்காக ஜெபித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். அன்று மட்டுமல்ல, இன்று நமக்காக ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுகளைப்பட்டு மரித்து அடக்கமனப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து பரலோகம் சென்ற அந்த ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், அந்த நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தா என்றெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரே. அந்த நம்முடைய கர்த்தர், நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே பிதாவுடைய சமூகத்திலே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று இப்பொழுதும் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கின்ற பொழுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை தியானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாவது ஆண்டுடைய பாடுகளை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒவ்வொரு பிள்ளையும் தியானித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் அதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய அக்கிரமங்கள் பாவங்கள் நிமித்தமாக அவருக்கு வரவிருக்கின்ற பயங்கரமான தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக அல்லவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை பட்டார். அவருடைய பாடுகளையும் அவருடைய கல்வாரி சிலுவை மரணத்தை ஒருவன் சிந்தித்துப்பானால் ஒருவனும் பாவம் செய்ய மாட்டான். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனை கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அவரில் அன்பாய் இல்லாதவன் உலகத்தையும் உலகத்தில் அக்கிரமையும் சிநேகிக்கிறவன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கான பாவங்களை அவன் செய்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறல் நிமித்தமாகத்தான் அவர் காயப்பட்டார். ஆண்டவரை யாராயிலும் தொட முடியுமா? ஆனால் நம்முடைய பாவங்கள் அவரை அடிப்பதற்கு அடிகோலியது என கரிமார்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பாடுகளை சகித்தார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அவர் சொல்கின்றார், மகனே மகளே, உன் நெஞ்சத்தை எனக்கு தரமாட்டாயா? உனக்காக நான் இத்தனை பாடுகளை நான் சகித்தேனே, உனக்காக நான் இத்தனை வேதனைகளை நான் அனுபவித்தேனே, நீ என்னை நேசிக்க மாட்டாயா? கல்வாரியிலே இருந்து அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த கல்வாரியில இருந்து உங்களுக்காக ஜெபித்த ஆண்டவர் உங்களை நோக்கி கேட்கிறார், இருக்கர விரித்தவராக வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னென்றைக்கு வாருங்கள், உங்கள் உள்ளத்தை எனக்கு தாருங்கள், நான் உங்களுடைய கல்லான இதயத்தை மாற்றி அமைத்து உங்களுக்கு சதையான இதயத்தை தருவேன், உங்களுடைய வேதனை எல்லாம் உங்களை விட்டு நீக்கத்தக்கதாக, உங்களுக்கு இளைப்பாறுதல் தரத்தக்கதாக என்னண்டே வாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பார்க்க எவரும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு அறிமான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நீங்கள் சிந்திக்கிறீர்களா? அவர் உங்களுக்காகப்பட்ட பாடுகளை நீங்கள் தியானிக்கிறீர்களா? அது உங்களுக்கு அந்த கல்வாரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை எவ்வளவா நேசிக்கிறார் என்பதை அது உங்களுக்கு சொல்லும். கல்வாரியை நீங்கள் நோக்கி பாருங்கள். அந்த கல்வாரிக்கு நடந்து சென்ற நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எத்தனை முறை தரையிலே விழுந்து விழுந்து அந்த சிலுவையை தூக்க முடியாமல் சிலுவை பாரத்தினால் விழுந்து விழுந்து எழுந்திருந்து அவர் செல்கின்றார். இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்காகத்தானே, அந்த ஆண்டவர் உங்களுக்காகத்தானே, உங்களுடைய சந்ததிக்காக, உங்களுடைய முன்னோர்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகளையும் அவர் அடைந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலகத்திலே அவர் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்து மனிதனாக பிறந்த பொழுது
அவர் பிறப்பதற்கென்று, அவருக்கென்று, அவரை கிடத்துவதற்கென்று ஒரு இடம் கூட இல்லை. சத்திரத்திலும் அவருக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கென்று ஒரு சொந்த வீடு உண்டா? அவருக்கென்று ஒரு சொந்த வாகனம் இருந்ததா? அவரை சிலுவையில் அறைய சென்றார்களே, அப்பொழுதும் அவருக்கென்று அந்த சிலுவை செய்யப்பட்டதா? பரபாசுக்காக உண்டாக்கப்பட்ட சிலுவை அல்லவா? அவரை கல்லறையில் வைக்க போகும் பொழுதாவது அவருக்கு சொந்தமாக ஒரு கல்லறை இருந்ததா? அரிமத்தியா ஊரானாய அந்த யோசேப்பின் கல்லறையில் அல்லவா அவர் வைக்கப்பட்டார். எல்லாமே அவருக்கு சொந்தமாக இல்லாதிருந்தது. ஏன் அவர் விதமாக தனக்கென்று ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்திலே வந்தார் என்றால், நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் ஒன்றுமில்லாமல் அவர் வாழ்ந்தார். 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்த அவர் எப்படி இருந்தார் என்றால், அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்துமாய் இருந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவத்தவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. வேதத்திலே லாசருவின் கல்லறைக்கு சென்ற பொழுது அங்கு இயேசு கண்ணீர் விட்டார் என்றும், எருசலேமுக்கு பவனி சென்று கொடுத்த பொழுது அந்த எருசலேம் நகரத்திற்கு ஆண்டுடைய காலத்துக்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பின்பு வரப்போகின்ற அந்த பயங்கரமான எருசலேமின் அழிவை பார்த்து, அந்த ஜனங்களுடைய அழிவை நினைத்து அவர் அந்த எருசலேமுக்காக கண்ணீர் விடித்தார் என்றும் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக யார் இருந்தார்கள்? எல்லோரும் அவரை நிந்தித்தார்கள். வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரும் அவரை புறக்கணித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அவர் குணமாக்கிய பொழுது இவர் பேயல் சூழால் அவனை விதமாக செய்கிறான் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறாராகவே இந்த பூமியிலே சுற்றித் திரிந்தார். ஆனால் அவருக்கு வந்த பாடுகள், உபத்திரவங்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் வந்து அவர்களுக்காக அத்தனை வேதனைகளை அவர் அடைந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றாக விடேன், ஐ வில் கம் அகைன், நான் மீண்டும் வருவேன். உங்களுக்காக எனக்காக இத்தனை பாடுகளையும் சகித்து நமக்காக கல்வாரிலே அவர் கொடூரமாக அவர் கொலை செய்யப்பட்டு சிலுவையிலே அவர் மரித்து நமக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்காக எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக ஐ வில் கம் அகைன், நான் மீண்டும் வருவேன் என்று சொல்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை நித்திய வீட்டில் அழைத்துக் கொண்டு செல்வதற்காக வருகிறார். அவர் சொல்கின்றார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இதுவே ரட்சணினால் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தானே நாம் அவரிடத்திலே அண்டி சென்று மன்றாடி ஜெபித்தால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொல்வதாக, உன் மீறுதலை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பி உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்பதாக கர்த்தர் சொன்னார். ஏசாயா 44:22 விதமாக இருக்கிறது. கர்த்தரின் பாடுகள் உங்களுக்கு இரட்சிப்பையும் சமானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவர் அடைந்த வேதனைகள், அவர் அடைந்த மரணம் எல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுக்காக இப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிந்து பேசுகின்ற இந்த அனுகிரகத்தின் நாட்களில், இந்த கிருபையின் காலங்களில் அந்த கிருபையின் வாசல் அடைபடும் என்பதாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுமாக அதிகமாக வேதம் வாசித்து ஜெபித்து மன்றாடி உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்புக்காக நீங்கள் நின்றால், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவேன் என்று சொன்ன தேவன் உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக விரும்பின தேவன் நிச்சயமாகவே உங்களை பாதுகாப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய பாடு மரணங்கள் உங்களுக்காகவே, அவருடைய கல்வாரி மரணம் உங்களுக்காகவே நடைபெற்றது. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திலே அடிமையின் உருவம் எடுத்து வந்தார். உங்களை ரட்சிப்பதற்காகவே அவர் கல்வாரிலே அத்தனை பாடுகளையும் அடைந்தார். ஆகவே அந்த ஆண்டவரை அவர் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிற, உங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் பெருக்கமாய் ஆசீர்வதித்து நன்மையாலும் கிருபையாலும் வழி நடத்துவாராக. கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்தும் எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, அப்பா பிதாவே,
நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை எங்களை மீட்பதற்காக அப்படி நேசகுமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினீரேப்பா. அந்த அருமை ஆண்டவர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக இந்த துன்பத்தையும் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அந்த தண்டனையும் பெற்றாவிட்டால் நாங்கள் அழிந்தே போயிருப்போம். ஆண்டவர், நாங்கள் நிர்மூலமாக இருப்போம் சுத்த கிருபை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இந்த தொலைக்காட்சியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதிமாட்டார். உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து உங்க நோக்கி ஏற்படும் ஜபங்களை நீர் தாமே கேட்டு ஜெபத்தை கேட்கிறே. மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் எழுதிக்க பிரகாரமாக உம்முடைய வருமான பிள்ளைகளுடைய ஜபத்தை நீர் பரலோகத்திலிருந்து செய்யுமெடுத்து அவளுக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய பாவங்களை அவளுக்கு மன்னித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய நோய்களில் இருந்து அவளை நீர் விடுதலை பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய பிடியிலிருந்து நீர் அவளை காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லாத்தையும் எங்களுக்கு காப்பாடுவிட்டு மறித்து எங்கள் கர்த்தர் மீட்புமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தில் இந்த மன தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளும் இரக்க நிறைந்த பிதாவே. ஆமென். ஆமென்.